ஹோண்டாவில் இருக்கக்கூடிய டியோ BS6 வேரியன்ட் த்ராட்டில் பாடியில் சும்மா விரலை வச்சு காட்டுறோம் பாருங்க. இது த்ராட்டில் பாடி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டஸ்ட் அண்ட் கார்பன்ஸ் வந்து இருக்கு. எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்க. த்ராட்டில் பாடியை இன்லெட் மேனிஃபோல்டையும் தனியாக வந்து பிரிக்கிறோம். அந்த ஓரிங்க்கு பக்கத்தில் வந்து ஒரு த்ராட்டில் வால்வு இருக்கு. உங்களுக்கு அந்த வால்வு தெரியுதாங்கிறதே எனக்கு வீடியோவில் தெரியல. ப்ரோ பைக்கர்ஸனுடைய அந்த த்ராட்டில் பாடி கிளீனர் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு ஸ்ப்ரே அடிக்கிறப்போ கார்பன் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்க. இப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளுக்குள்ள இருக்கிற த்ராட்டில் வால்வே தெரியுது மாதிரி இந்த பக்கமும். ஸோ இங்கிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்பன் டெபாசிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு அடிக்கும்போதே வெளியே வருது. இது த்ராட்டில் பாடி வந்து கிளீனர் மட்டும் கிடையாது. இந்த கிளீனரை வந்து நம்ம கார்பரேட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு கிளீனர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு டேரெக்டாக கொரியர்லேயே அனுப்பிடுவாங்க. ஒரு 10 பீஸ் 15 பீஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிடக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த க்ளீன்டு பார்ட்ஸ். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே பாருங்கள் அப்படியே சும்மா பலபலன்னு இருக்கு இல்லையா? கிளியர் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மறக்காமல் LSC தட்டி விட்டு போங்க.